அனைவருக்கும் வணக்கம். தமிழன்ராஜ் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் பார்த்துட்டு வரோம். இப்போ டிஎன்பிஎஸ்சி 2010 நடந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 கொஸ்டின்ஸை இப்போ பார்க்குறோம். அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தோமாக்கும் 1 தண்டி துர்கா இந்த அரசை நிறுவியவர் யார்? அதாவது தண்டி துர்கா வந்து இந்த அரசை நிறுவினார். அவர் எந்த அரசை நிறுவினார்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்தோமாக்க ஆப்ஷன் டியில் உள்ள ராஷ்டிரகூட வம்சம். இந்த ராஷ்டிரகூட வம்சத்தை நிறுவியவர் யாருன்னா தண்டி துர்கா. அப்போ இதுக்கு ஆப்ஷன் டி தான், இதுதான் கரெக்டான ஆன்சரு. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோமாக்க நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு தாவரத்திற்கும் அதனை சூழ்ந்துள்ள சூழ்நிலைக்கும் உள்ள உறவினை பற்றி படிப்பது எதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு தாவரத்திற்கும் அதனை சூழ்ந்துள்ள அதாவது சுற்றுநிலை, அந்த தாவரத்தோட சுற்றுச்சூழல் பற்றிய உறவை படிக்கக்கூடிய படிப்புக்கு என்ன பேருன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து இதுக்கு ஆன்சர் பார்த்தோமாக்கும் ஆப்ஷன் சியில் உள்ள ஆர்டிகாலஜி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோமாக்கும் ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் பிரச்சனை எந்த மாநிலத்திற்கு இடையே உள்ள தகராறுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒகேனக்கல் இதுக்கு ஆன்சர் பார்த்துறோம். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பியில் உள்ள தமிழ்நாட்டிற்கும் கர்நாடகாவிற்கும் இடையே உள்ள பிரச்சனை தான் இந்த ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் பிரச்சனை. அதாவது காவேரி நதி இருக்குல்ல, காவேரி நதியில் தான் காவேரி நதியில் தான் ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்படுது. இப்போ காவேரி நதி எந்தெந்த மாநிலத்துக்கு சம்மந்தமானதுன்னா முக்கியமாக பார்த்தோமாக்கும் தமிழ்நாட்டிற்கும் கர்நாடகாவுக்கும் இடையில் தான் இந்த நதி அதிக பயன்பாட்டுக்கு இருக்குது. அப்போ இந்த ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் பிரச்சனை திட்டம் வந்து அப்போ காவேரி வச்சே சொல்லிடலாம், தமிழ்நாட்டிற்கும் கர்நாடகத்திற்கும் இடையே உள்ள பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் தொழுநோய் உருவாக காரணமான உயிரினம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தோமாக்க ஆப்ஷன் ஏல உள்ளது என்னது மைக்கோபாக்டீரியம் லெப்பரேம் தான் இந்த தொழுநோய் உருவாக்கான காரணமான உயிரினம். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோமாக்க தமிழ்நாட்டின் முதல் பெண் முதலமைச்சர் யாருன்னு கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டின் முதல் பெண் முதலமைச்சர் யாருன்னு பார்த்தோமாக்க ஆப்ஷன் ஏல் உள்ள ஜானகி ராமச்சந்திரன். அதாவது எம்ஜி ராமச்சந்திரனோட மனைவி. எம்ஜிஆர் இறந்தபோது இவங்க 1 மாதம் முதலமைச்சராக பதவி வகிச்சிருப்பாங்க. இவங்க தான் தமிழ்நாட்டில் முதலாக முதலமைச்சரான முதல் பெண். எந்த வருஷம்னு பார்த்தோமாக்க 1988 முதலமைச்சராகிருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாட்டுக்கு ஜெயலலிதா முதலமைச்சராகிருப்பாங்க. மம்தா பானர்ஜி அவங்க வந்து கொல்கத்தாவில் முதலமைச்சராகிருப்பாங்க. மாயாவதி வந்து உத்தரப்பிரதேசத்தில் இவங்க வந்து முதலமைச்சராக இருந்திருப்பாங்க. அதாவது முதல் எஸ்சி ஷெட்யூல் கேஸ்ட்லேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் முதலமைச்சர் யாருன்னு பார்த்தோமாக்க அவங்க மாயாவதி தான். அதே மாதிரி இந்தியாவில் முதல் முதலமைச்சர் எந்த மாநிலத்தில் யார் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்கன்னா உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கிருபாலினி தான் இந்தியாவில் முதல் பெண் முதலமைச்சர். இவங்க எந்த மாநிலம்னா உத்தரப்பிரதேசம். எந்த வருஷம்னு பார்த்தோமாக்க 1963 முதலமைச்சராகிருப்பாங்க. தமிழ்நாட்டில் யார் ஃபஸ்ட்டு ஜானகி ராமச்சந்திரன், இவங்க 1988. இந்தியாவில் பார்த்தோமாக்க ஃபஸ்ட்டு கிருபாலினி உத்தரப்பிரதேசத்தில் 1963 முதலமைச்சராகிருப்பாங்க. இப்போ கரண்டாக ரீசெண்டாக பார்த்தோமாக்க டெல்லியில் பெண் முதலமைச்சர் இருக்காங்க. டெல்லியில் வந்து அதிதி. இது முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். டெல்லியில் முதலமைச்சர் தற்போது பெண் முதலமைச்சராக இருக்காங்க. இது முக்கியமானது. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். மருது சகோதரர்களோடு தொடர்புடையவை தேர்வு செய்யன்னு கேட்டிருக்காங்க. மருது சகோதரர்கள் 1 சிவகங்கை சீமையை ஆண்டார்கள் கொடுத்துருக்காங்க. 2வது சிறுவயல் மற்றும் காளையார் கோவில் அவர்களின் முக்கிய இடங்கள். 3 பாஞ்சாலங்குறிச்சியில் அடைக்கலம் புகுந்தனர். 4வது 1801 ஆங்கிலேயர்களால் கொலை செய்யப்பட்டனர். இதில் எது சரி எது தப்புன்னு கேட்டிருக்காங்க. மறுபடியும் பார்ப்போம். சிவகங்கையை சீமையை ஆண்டார்கள் மருது சகோதரர்கள். அப்போ ஃபஸ்ட்டு இது ரைட்டு.
அடுத்து ரெண்டாவது சிறுவயல் மற்றும் காளையார் கோவில் அவர்களின் முக்கிய இடங்கள், ரெண்டாவது. அப்போ ரைட்டு. மூணாவது பாஞ்சாலங்குறிச்சியில் அடைக்கலம் புகுந்தனர். இப்போ மூணாவது வந்து தப்பு. பாஞ்சாலங்குறிச்சியில் இவங்க அடைக்கலம் போகல. பாஞ்சாலங்குறிச்சியில் இருந்த கட்டபொம்மன், ஓமத்துரை இவங்க தான் மருது சகோதரர்கிட்ட அடைக்கலம் போவாங்க. அப்போ மூணாவது கொஸ்டின் வந்து தப்பு. அடுத்து நாலாவது கொஸ்டின் வந்து 1801 ஆங்கிலேயர்களால் கொலை செய்யப்பட்டனர். ஆமாம், 1801 அக்டோபர் 24 மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்டனர். எந்த கோட்டைன்னு பார்த்தோமாக்கும் திருப்பத்தூர் கோட்டையில் மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்டார்கள். அப்போ இதுக்கு கரெக்டான ஆப்ஷன் பார்த்தோமாக்க ஆப்ஷன் சியில் உள்ளது தான். 1, 2 சரியா, 1, 2, 4 சரியானவை, மூணாவது வந்து தப்பானது. அப்போ ஆப்ஷன் சி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின். தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் எந்த ஆண்டு தமிழ்நாட்டில் அமல்படுத்தப்பட்டது? இதுக்கு ஆன்சர் பார்த்தோமாக்க ஆப்ஷன் ஏ 1980. 1980 தான் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் எந்த ஆண்டு தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்டது? தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு இந்தியாவிலே 1980 தான். இந்த 1980 தமிழ்நாட்டிலையும் அந்த வருஷமே தொடங்கிட்டாங்க. 1980 தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் 1980 தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்டது. இந்தியாவிலையும் அதே வருஷம்தான். அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து மிகவும் பிரபலமான மலைவாழ் மக்கள் தாவரவியல் எத்னோபானடிஸ்டில் இந்திய விஞ்ஞானியாக கருதப்பட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டினை மறுபடியும் வாசிக்கிறேன். மிகவும் பிரபலமான மலைவாழ் மக்கள் தாவரவியல் எத்னோனிஸ்டின் இந்திய விஞ்ஞானியாக கருதப்பட்டவர் யாருன்னு பார்த்தோமாக்க இதுக்கு ஆப்ஷன் சியில் உள்ளது எஸ்கே செயின். இதுதான் இதுக்கு கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோமாக்க சோனார் கருவி பெரும்பாலும் பயன்படுத்துபவர்கள் யாருன்னு கேட்டிருக்காங்க. இந்த சோனார் கருவினா எங்கே இருக்குதுன்னு பார்த்தோமாக்க கப்பலில் பயன்படுத்துவாங்க, குறிப்பாக நீர்மூழ்கி கப்பலில். இப்போ இந்த சோனார்னா என்ன அர்த்தம்னு பார்த்தோமாக்க சோனார் இங்கிலீஷில் SONAR சோனார்னா சவுண்டு, நேவிகேஷன் அண்டு ரேஞ்சிங். இது வந்து நீர்மூழ்கி கப்பலில் பயன்படுத்துவாங்க. நீர்மூழ்கிகள் கப்பலில் பயன்படுத்த இந்த வவ்வால் கூட இந்த தத்துவத்தின் அடிப்படையில் தான் பயணிக்குது. இதை யார் பயன்படுத்துகிறாங்கன்னா கரெக்டான ஆன்சர் பார்த்தோம்னாக்க ஆப்ஷன் சி மாலுமிகள் தான் இதை முக்கியமாக பயன்படுத்துவாங்க. சோனார் கருவி பெரும்பாலும் யாரால் பயன்படுத்தப்படும்னா மாலுமிகள். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின். புத்தமரபுப்படி என்னும் இடத்தில் புத்தர் இறந்த ஆண்டில் புத்த மாநாடு கூடியதாக அறிகிறோம். அதாவது புத்தமரபுப்படி புத்தர் இறந்த ஆண்டில் தான் புத்த மாநாடு கூடியதாக அறிகிறோம். அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்தோமாக்க புத்தர் எங்கே இறந்த வருஷம் எந்த இடத்துல மாநாடு கூட்டினாங்கன்னு பார்த்தோமாக்க ஆப்ஷன் டியில் உள்ள ராஜகிருதம். புத்தர் இறந்த உடனே இங்கே ஒரு மாநாடு கூட்டியிருப்பாங்க. இப்போ புத்தர் வாழ்ந்த காலம் பார்த்தோமாக்க புத்தர் எந்த காலத்தில் இருந்த கிமு 563 அதே கிமு 483 வரைக்கும் வாழ்ந்திருக்கார். இதுதான் புத்தர் வாழ்ந்த காலம். இது புத்தர் இறந்த ஆண்டுன்னு பார்த்தோமாக்க 483 கிமு 483. இந்த 483 தான் ராஜகிரிகா என்ற இடத்துல முதல் புத்த சமய மாநாடு நடந்திருக்கும். முதல் புத்த சமய மாநாடு இதை யார் கூட்டியிருப்பார்னா அஜாத சத்ரு என்ற அரசன் ராஜகிரகத்தில் கூட்டியிருப்பார். மொத்தம் 4 புத்த சமய மாநாடு பார்த்துருப்போம், முக்கியமானது. அதை 4ஐயும் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு மாநாடு வந்து கிமு 483 யார் எந்த மன்னன்னா அஜாத சத்ரு எங்கண்டா ராஜகிருதம். அடுத்து 2வது மாநாடு வந்து இந்த வருஷம்னா கிமு அதே 383. இது யாருன்னா காலசோகன் என்ற அரசனால் கூட்டப்பட்டிருக்கு இந்த புத்த சமய மாநாடு. இது எந்த இடத்துலன்னா வைசாலி. அடுத்து 3வது மாநாடு பார்த்தோமாக்க எந்த வருஷம்னா கிமு
250. இதை கூட்டினது யாருன்னு பார்த்தோமாக்கும் அசோகர் இந்த 3வது புத்த சமய மாநாட்டை கூட்டியிருப்பார். இது எந்த இடத்துலன்னா பாடலிபுத்திரத்தில் கூட்டியிருப்பாங்க. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்து 4வது மாநாடு பார்த்தோமாக்கும் 4வது மாநாடு எங்கே கூட்டியிருப்பாங்கன்னா கிபி 72. இதில் கிறிஸ்து பிறந்ததுக்கு பின்ன கிபி 72ல் கனிஷ்கர் கூட்டியிருப்பார். எந்த இடத்துலனா காஷ்மீர் குந்தவனத்தில். காஷ்மீர் குந்தலவனம் இதில் இந்த 4 மாநாடு தான் முக்கியமான மாநாடு. ஃபஸ்ட்டு மாநாடு அஜாத சத்ரு ராஜகிருதம் தான். 2வது மாநாடு காலசோகன் வைசாலி. 3வது மாநாடு அசோகர் பாடலிபுத்திரம். 4வது மாநாடு கனிஷ்கர் காஷ்மீரில் கூட்டியிருப்பாங்க. இந்த 4 புத்த மாநாடை மனப்பாடம் வச்சுக்கேன். இதிலேருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்டுகிட்டே வர்றாங்க குரூப் 1ல். தேங்க்யூ. இன்னைக்கு இந்த 10 கொஸ்டின் பார்த்துட்டோம். இந்த 10 கொஸ்டினோட பிடிஎஃப் வேணும்னா வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்குது, டெலகிராம் குரூப்பில் இருக்குது. அதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.